எடுத்துக்கொண்ட வேத பகுதி எசேக்கியேல் 43ஆம் அதிகாரம் 12வது வசனம். எசேக்கியேல் 43:12. ஆலயத்தினுடைய பிரமாணம் என்னவென்றால், மலையுச்சியின் மேல் சுற்றிலும் அதன் எல்லையெங்கும் மிகவும் பரிசுத்தமாயிருக்கும். இதுவே ஆலயத்தினுடைய பிரமாணம். ஆலயத்தினுடைய பிரமாணம் என்னன்னா, ஆலயமும் பரிசுத்தமாயிருக்கும், ஆலயத்தை சுற்றிலும் பரிசுத்தம் உண்டாயிருக்கும். அதுதான் ஆலயத்தினுடைய பிரமாணம். நம்ம சங்கீதக்காரன் சொல்வது போல, ஆலயத்தினுடைய மகிமையே பரிசுத்தம் தான். அப்ப அந்த ஆலயம் பரிசுத்தமாய் இருந்தாதான் அது ஆலயம். பரிசுத்தமாய் இல்லை என்றால் அது ஆலயம் அல்ல. அப்ப நீங்களும் நானும் அந்த ஆலயமாய் இருக்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. மோசேக்கு தேவன் முட்செடியிலே காட்சி அருளின போது அவர் சொல்றாரு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமியா இருக்கிறது, உன் பாதரட்சையை கழட்டி போடு அப்படிங்கிற. அப்ப அவர் வந்தாவே அந்த இடம் பரிசுத்தமாகி விடுகிறது. அப்படி என்றால் கிறிஸ்துவுக்குள் பிறந்த நாம், தேவனோடு இணைக்கப்பட்ட நாம் பரிசுத்தமாய் இருக்கிறோம். அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டதினாலே நீங்களும் நானும் பரிசுத்தமாய் இருக்கிறோம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? உங்களுக்கு தெரியாதா? தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்று உங்களுக்கு தெரியாதா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். நானும் நீங்களும் தான் அந்த ஆலயம். நாம் ஆலயமாய் இருக்கிறபடியினாலே நாம் தொடர்ந்து பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய ஆலயத்திலே பரிசுத்தம் பிரதானமாய் இருக்க வேண்டும். அதுதான் பிரமாணம். அப்ப அந்த பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும்? பரிசுத்தத்திலே தொடர்ந்து நிலைத்திருக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? அதுதான் இன்றைக்கான பாடம். பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளவும் பரிசுத்தத்திலே நிலைத்திருக்கவும் நாம் என்ன செய்ய வேண்டும்? இயேசு கிறிஸ்து அதை தெளிவாய் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 3வது வசனம். 15:3. நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாயிருக்கிறீர்கள். நாம் எதினாலே தொடர்ந்து பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும் அல்லது பரிசுத்தத்திலே நிலைத்திருக்க முடியும் என்றால் அவருடைய உபதேசத்தை கேட்கிறவர்களாய் இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து சொல்றார் இல்லையா, என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும். யோவான் 10ஆம் அதிகாரத்துல நாம் யாருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம்? இந்த உலகம் சத்தம் போடுகிறது. இந்த உலகம் அநேக காரியங்களை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. நாம் எதற்கு காது கொடுக்கிறோம்? எதற்கு செவி கொடுக்கிறோம்? எது நம்மை சுத்தமாக்குமோ அல்லது எது நம்மை சுத்தமாய் வைத்துக் கொள்ளுமோ அதற்கு நாம் செவி சாய்க்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு எழுதப்பட்ட இந்த வார்த்தைகளை நாம் அனுதினமும் கேட்கிறவர்களாய் தியானிக்கிறவர்களாய் இருக்கும்போது நிச்சயமாய் நாம் பரிசுத்தத்திலே நிலைத்திருக்க முடியும். உள்ள போகிற காரியங்கள் எல்லாம் இந்த தேவ வார்த்தைகளாய், இந்த மனிதனுடைய வார்த்தைகளை காட்டிலும் தேவனாலே சொல்லப்பட்ட வார்த்தைகளாய் இருக்கும்போது நாம் நிச்சயமாய் தொடர்ந்து பரிசுத்தத்திலே காத்துக்கொள்ள முடியும். அதே யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 19வது வசனத்துல உம்முடைய 17 உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். அப்ப எது நம்மை பரிசுத்தமாக்குகிறது? அவருடைய வசனம். அவருடைய வசனத்தில்தான் சத்தியம் இருக்கிறது. 19வது வசனம், அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் ஆகும்படி அவர்களுக்காக நான் என்னைத்தானே பரிசுத்தமாக்குகிறேன். அவர்களும் அப்படின்னா நம்மளை குறித்து சொல்ற.
அப்ப நாமும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் தன்னைத்தானே பரிசுத்தமாக்குகிறார். அப்ப சத்திய வசனத்தை கேட்கிறவர்களாய், சத்திய வசனத்தை தியானிக்கிறவர்களாய் நாம் இருக்கும்போது நிச்சயம் பரிசுத்தத்திலே நிலைத்திருக்க முடியும். இதுல இன்னொரு பிரச்சனை இருக்கு. சத்திய வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள் என்கிற யாக்கோபினுடைய வார்த்தைகள் நாம் கவனிக்க வேண்டும். அதுவும் ஆவியானவர் கொடுத்தது தானே. அப்ப கேட்கிறது முக்கியம், ஆனால் கேட்கிற விதத்தை குறித்து ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். அதாவது எப்படி அப்படின்னா, சங்கீதம் 1:2 நாம் வாசிக்கிறபடி, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன், அதாவது இரவும் பகலும் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கேட்கணும், தியானிக்கணும், ஆனால் பிரியத்தோடு இதை செய்கிறோமா? வெறுமனே நாம் இதை கேட்டோம் என்றால், அறிவு பசிக்காக இதை கேட்டோம் என்றால், ஆகாரமாய் இதை ஏற்றுக்கொள்ளாமல் வெறுமனே இதை படித்தோம் கேட்டோம் என்றால் அது இருமாப்பை உண்டாக்கிவிடும். 1 கொரிந்தியர்ல பவுல் அதை தெளிவாய் சொல்வதை நாம் அதை படிக்க முடிகிறது. அறிவு இருமாப்பை உண்டாக்குகிறதா இருக்கிறது என்கிற வசனத்தை நாம் மறந்துவிடக் கூடாது. 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 1வது வசனம், விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை குறித்த விஷயத்தில் நம்ம எல்லாருக்கும் அறிவு உண்டென்று நமக்கு தெரியுமே. அறிவு இருமாப்பை உண்டாக்கும், அன்போ பக்தி விருத்தியை உண்டாக்கும். அப்ப அறிகிற அறிவில பெருகணும் தான், ஆனால் அன்பு தான் பக்தி விருத்தியை உண்டாக்கும். அப்ப கர்த்தருடைய வசனம் என்னை பரிசுத்தமாக்கும், கர்த்தருடைய சத்தியம் என்னை பரிசுத்தமாக்கும், கர்த்தருடைய உபதேசம் என்னை பரிசுத்தமாய் சுத்தமாய் வைத்துக் கொள்ளும் தான். ஆனால் அதை வெறுமனே அறிவாக நான் படிக்கும்போது, அறிவாக ஏற்றுக்கொள்ளும் போது அது எனக்கு இருமாப்பை உண்டாக்குகிறது. எனக்கு எல்லாம் தெரியும், என்னை போல படித்தவங்க யாரும் இல்லை அப்படிங்கிற இருமாப்பை கொண்டு வந்து விடும். ஆனால் அன்போடு படிக்கும்போது அது பக்தி விருத்தியை உண்டாக்குகிறது. அப்ப நானும் நீங்களும் அனுதினமும் தியானிக்கிறோம், ஆனால் பக்தி, அதாவது அன்போடு தியானிக்கிறோமா? நம்ம எது தியானிக்க வைக்கிறது, எது படிக்க வைக்கிறது? முதலாவது நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், இந்த ஆலயத்தை நாம் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். இந்த ஆலயம் அவருக்குரியது. நம்முடைய இஷ்டத்திற்கும் நம்முடைய விருப்பத்திற்கும் வாழ இது நாம் நமக்குரியவர்கள் அல்ல, அவருக்கு சொந்தமானவர்கள். ஆகவே அவருக்கு சொந்தமானவர்களாய் ஆனபடியினாலே அவருடைய சித்தத்தின்படிதான் நான் வாழ வேண்டும், அவருக்கென்றுதான் நான் பிழைக்க வேண்டும். என்னுடைய விருப்பமும் என்னுடைய சித்தமும் என் வாழ்க்கையிலே நடைபெறுமானால் நான் என்னை கெடுக்க ஆரம்பித்து விட்டேன் என்று அர்த்தம். நாம் நமக்கு பிடித்தமானவைகளை செய்கிறவர்களாய் இல்லாமல் தேவனை மகிமைப்படுத்துகிற காரியங்களை செய்கிறவர்களாய் வாழ வேண்டும். அதற்கு அடிப்படை இந்த தேவ வசனம். அனுதினமும் தியானிக்கிறவர்களாய், அனுதினமும் வாசிக்கிறவர்களாய், அனுதினமும் காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று சொல்லி நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது, மறந்துவிட வேண்டாம், அன்போடு ஆராய்ந்து பார்க்கும்போது, தாகத்தோடு ஆராய்ந்து பார்க்கும்போது இது நம்மை தொடர்ந்து பரிசுத்தத்திலே நிலைத்திருக்க உதவி செய்கிறது. விலையேற பெற்ற இரத்தத்தினாலே அவர் நம்மை பரிசுத்தமாக்கினாரே, அந்த பரிசுத்தத்தை நாம் இழந்து போவது, மிக சுலபமாக இழந்து போகிறோம் என்றால் அது எவ்வளவு பெரிய கொடுமை. அவர் அந்த இரத்தத்தை சிந்தினாரே. இந்த உடன்படிக்கை புதிய இரத்தத்தினாலே உண்டாக்கப்பட்டிருக்கிறது. 6 மணி நேரம் சிலுவையிலே தொங்கினார். அதாலே உண்டாக்கப்பட்ட இந்த உடன்படிக்கையிலே நானும் நீங்களும் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் அவரை நேசித்து இதை சுவாசிக்க வேண்டும், அவரை நேசித்து இதை வாசிக்க வேண்டும், அவரை நேசிப்பதினாலே இதை தியானிக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த வாழ்க்கையை நாம் தொடர்ந்து அவர் விரும்புகிற வண்ணமாக வாழ முடியும். நாம் விரும்புகிற வண்ணமாக வாழ்வது கிறிஸ்தவம் அல்ல, நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுவது கிறிஸ்தவம் அல்ல, அவர் விருப்பத்தின்படி வாழ்வதுதான் கிறிஸ்தவம். நானும் நீங்களும் பரிசுத்த ஆலயமாக்கப்பட்டிருக்கிறோமே, அது எவ்வளவு பெரிய பாக்கியம். அந்த பாக்கியத்தை இழந்து விடாதபடிக்கு அனுதினமும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறவர்களாய், அதிகமாய் கேட்கிறவர்களாய், அதிகமாய் தியானிக்கிறவர்களாய்,
இதை புசிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். மாறாக மற்ற காரியங்களுக்கு இடம் கொடுப்போமானால், தேவையில்லாதவைகளை பார்ப்பது, நம்முடைய விசுவாசத்திற்கு உதவாதவைகளை கேட்பது, நம்முடைய விசுவாசத்திற்கு கொஞ்சமும் சம்பந்தமில்லாத காரியங்களை பேசுவது, இவைகளை எல்லாம் நாம் செய்து கொண்டிருக்கும் போது நம்மை நாமே கெடுக்க ஆரம்பித்து விடுவோம். ஆகவே நாம் இந்த ஆலயத்தை தொடர்ந்து பரிசுத்தமாய் அவருக்கு பிரியமான வகையில காத்துக்கொள்வோமா? அதுவே தேவனுக்கு மகிமையை உண்டாக்கும். உங்களுடைய பொறுமையான கவனத்திற்கு நன்றி.